MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வாழ்க்கைக்கு 2 அடிப்படை தேவைகள் அவசியம் என்று கூறி, தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியின் கவிதையை குறிப்பிட்டு, உடலுக்கு உணவும் மனதிற்கு கல்வியும் அவசியம் என்றார். நாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ள தேசிய உணவு பாதுகாப்பு அவசர சட்டம் உலகில் பசிக்கு எதிராக மிகப்பெரிய சமுதாய பாதுகாப்பு நடவடிக்கை என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், இதன் மூலம் நாட்டில் 2 பங்கு மக்களுக்கு அவர்கள் வாங்கக்கூடிய விலையில் உணவு தானியங்கள் கிடைப்பது சட்ட உரிமையாக்கப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் ஊட்டச்சத்து குறைவு மற்றும் மக்களின் வாங்கும் சக்தி குறைவை போக்குவதே தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் நோக்கம் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அறிவித்தார். Last month, the National Food Security Ordinance was promulgated, and today, we need to request the ordinance to have been introduced in Lok Sabha, and then ensure that this session of Parliament will endorse this bill. The initiative is believed to be the world's largest social protection measure against the hunger. பருவநிலை மாற்றம், இதனால் மழை பொழிவு, வெப்பம் மற்றும் கடல் மட்டங்களில் ஏற்படும் பாதிப்புகள் நமது உணவு பாதுகாப்பு அமைப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், வெள்ளம், வறட்சி மற்றும் அசாதாரணமான காலநிலை அடிக்கடி ஏற்படுவதாக குறிப்பிட்டார். உத்தராகண்ட் மாநில வெள்ளத்தை குறிப்பிட்டு பேசிய குடியரசுத் தலைவர், பருவநிலை மாற்றங்களினால் மலைப்பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் ஏற்படும் தாக்கத்தினை எதிர்கொள்ளும் வகையில் நமது திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பருவமழையின் சந்தை வாய்ப்புகளும் விவசாயிகளின் நன்மையை நிர்ணயிக்கும் 2 காரணிகளாக உள்ளது என்று குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், பருவநிலை பொழிவையும் சந்தை நிலவரத்தையும் அறிவியல் பூர்வமாக கையாள்வது அவசியம் என்று சுட்டிக்காட்டினார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, சி. சுப்பிரமணியம் போன்ற அரசியல் தலைவர்கள் நாட்டின் அறிவியல் மற்றும் வேளாண் திறமையை நன்கு புரிந்து கொண்டிருந்ததாலும் அவர்களது ஆர்வமும் தான் விஞ்ஞானிகளும் மற்றும் விவசாயிகளும் நமது நாட்டை பிற நாட்டிடம் கையேந்தாத நிலைக்கு கொண்டு செல்ல உதவியது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் கே. ரோசையா, கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி, தமிழக அமைச்சர்கள் தாமோதரன், சி.வி. ரமணா, MS சுவாமிநாதன் அறக்கட்டளை தலைவர் MS சுவாமிநாதன், மூத்த பத்திரிகையாளர் என். ராம், உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் கூடுதல் டைரக்டர் ஜெனரல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கலாஷேத்ரா அறக்கட்டளையில் முதலாவது ருக்மணி தேவி நினைவு சொற்பொழிவு ஆற்றிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, கலாஷேத்ராவை நிறுவும் போது அதன் நிறுவனர் ருக்மணி தேவி மற்றும் அக்காலத்தில் இருந்த அவரை போன்ற திறமை வாய்ந்த கலைஞர்களும் பாரம்பரிய கலாச்சாரத்தை நமது நாட்டில் வாழும் கலாச்சாரமாக மாற்ற முயற்சி மேற்கொண்டனர் என்று புகழாரம் சூட்டினார். இன்று நமது முன் உள்ள பெரிய சவால் இந்த கலாச்சாரத்தை பாதுகாத்து அது மேலும் தொடர்ந்து வளர்ச்சியடைய செய்வதுதான் என்று பிரணாப் முகர்ஜி கூறினார். கலாஷேத்ரா போன்ற நிறுவனங்கள் இந்த முக்கியமான சமுதாய கடமைக்கு வலுவான ஆதரவு நல்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். இந்தியாவின் விலை மதிப்பற்ற கலாச்சார பாரம்பரியத்திற்கு புத்துயிரிட்ட 1936ஆம் ஆண்டு ருக்மணி தேவியால் திருவான்மியூரில் தொடங்கப்பட்ட கலாஷேத்ரா நிறுவனத்திற்கும் ருக்மணி தேவியின் எண்ணங்களுக்கும் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் உட்பட பலர் ஆதரவு நல்கியதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். By Srimati Rukmini Devi. Just 1 year before that, a major constitutional amendment act was passed by British Parliament. Her vision was to revive India's priceless artistic tradition as it was like that of Gurudev Rabindranath Tagore. In fact, Gurudev was one of the early patrons of the Besant Memorial School, which has since become a part of the Kalakshetra Foundation. Gurudev is also believed to have been so captivated by the title Kalakshetra that he remarked, had the name occurred to him when he founded Shantiniketan, perhaps he would have chosen it for the institution which he founded earlier. நிகழ்ச்சியில் ஆளுநர் கே. ரோசையா, கலாஷேத்ரா இயக்குனர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கலாஷேத்ரா மாணவ மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் கண்டு கொண்டிருந்தார்.
கலந்து கொள்ள இன்று மாலை தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு விமான நிலையத்தில் அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் கே. ரோசையா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வி. எஸ். ஞானதேசிகன், அமைச்சர்கள் ஓ. பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், டி. வி. ரமணா, மாநகர மேயர் சைதை துரைசாமி, தலைமைச் செயலாளர் ஷீலா பாலகிருஷ்ணன், காவல்துறை தலைவர் ராமானுஜம் மற்றும் பலர் அன்பாக வரவேற்றனர். சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பின்னர் சிறப்பு விமானம் மூலம் குடியரசுத் தலைவர் தில்லி புறப்பட்டுச் சென்றார். தெலுங்கானா தனி மாநிலம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராயலசீமா பகுதியில் 8வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் தொடர்ந்தன. கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் இந்த போராட்டம் காரணமாக வன்முறையை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 1000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஆந்திர மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் போராட்டங்களின் போது 221 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 124 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக